ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதாஸ் டீ சேனல். யாரெல்லாம் மகிதாஸ் டீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம், தோல் உரிச்ச பூண்டு 6 பல் எடுத்துக்கிறேன். கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். கூடவே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெங்காயத்தை 2 வெங்காயம் கட் பண்ணி சின்னசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா காரக்குழம்புக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். அதே மாதிரி தக்காளி நான் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி அதை சேர்த்து உப்பு கொஞ்சமாக போட்டு நான் வதக்கிக்கிறேன். உப்பு எதனால் போடுறோம் அப்படின்னா காய் நல்லா வேகும் அப்படின்றதுனால. ப்ளஸ் வெண்டைக்காய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். வதக்கின பிறகு மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கணும். அதே மாதிரி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், நெக்ஸ்ட் தனியாத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் இல்லைனா அரை டேபிள் ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு நாம் புளி கரைச்சலை ஊற வச்சுருக்கோம். அந்த புளி கரைச்சலில் புளியெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் அந்த தண்ணி மட்டும் அதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னாக்கா காரக்குழம்பு ரெடி ஆகிடும். இதில் தேங்காய் வேணும் அப்படின்னாக்கா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. யாருக்கெல்லாம் காரக்குழம்பு பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மகிதாஸ் டீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல்.